நீராகாரத்தை பெரும் வயிற்றில் குடித்தால் நம் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆய்வெழுத்து 1, உயிர் மெய் எழுத்துக்கள் 214, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. உயிரெழுத்து சொற்களுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும். மைமொழி சொற்கள் உச்சரிப்பில் சீரழகு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மைமொழி எனப்படும். ஒலி என்றால் சத்தம், ஒலி என்றால் வெளிச்சம். பாரி ஆட்சி செய்த பகுதி வரண்மனை, பாரி முல்லை கொடுக்கி படர தேர் தந்தவர். எழுத்துக்கள் எரள வளர. ஐம்பூதங்கள் நிலம், நீர், வானம், நெருப்பு, பண்டிகைகள். பண்டிகை கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் மிக முக்கிய பண்டிகையாகும். இடப்பெயர்கள் தன்மை, நிலை, படங்கள். காற்புள்ளி ஒரு தொடர் பல பொருட்கள் வந்தால் நாம் இந்த காற்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். ஐவகை நிலங்கள். குருட்டி மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை வறண்ட நிலம். திருமலை நாயக்கர் மகள் கிபி 1623 தொடங்கிய 1659 மதுரையில் ஆட்சி செய்தார். சொற்கள் ஒரு பொருளின் பண்பையோ செயலையோ சிறப்பித்து சொல்லும் சொற்கள் இந்த சொற்கள். செம்மண் செக்க செவல் என்று உள்ளது. அழுத பிள்ளை பால் குடிக்கும். குழந்தை அழுது தனக்கு வேண்டிய பாலை பெற்றுக்கொள்வது போல் ஒவ்வொரு வேண்டிய ஒன்றை பெற முயற்சி செய்தால் தேவையானது கிடைக்கும். காரண பெயர்கள் பறக்கும் காரணத்தால் பறவை என பெயர் பெற்றது. நவதானியங்கள். நவதானியங்களில் கோதுமை, நெல், துவரம்பருப்பு, பச்சை பயிறு, எள்ளு, உளுந்து, சுண்டல், மொச்சை. இரட்டை கிளவி, தொடர்வண்டி, கடகடவென ஓடியது. இசைக்கருவிகள். தோல்கருவிகள் தோல்னால் மூடப்பட்ட கருவிகள். தோல்கருவிகள். துணை எழுத்துக்கள்.